முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்தநாள் விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுக சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளை விளக்கும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பொள்ளாச்சி, மாக்கினாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வ. ஜெயராமன், அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் தலைவர் திரு உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாநகர கரந்தை பகுதி கழகம் சார்பில் 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு ஆர். வைத்திலிங்கம் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏராளமான பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், சலவை பெட்டிகள், சைக்கிள்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ப. மோகன் கலந்து கொண்டு கழக அரசின் சாதனைகளை விளக்கி சிறப்புரையாற்றினார். ஏழை எளியோருக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மதுரவாயல் பகுதி கழகம் சார்பில் நொளம்பூரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திருமதி ப. வளர்மதி உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5 ஆண்டு கால சாதனைகளை விரிவாக எடுத்துக் கூறினார். 1068 பேருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. மதுரை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு, மேயர் திரு ராஜன் செல்லப்பா, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன், தலைமை கழக பேச்சாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஒன்றியம் ஆவூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர். காமராஜ் உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கான பயனாளிகளுக்கு தையல் இயந்திரம், சலவை பெட்டி, வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு பி. தங்கமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கழக அரசின் சாதனைகள் குறித்து விளக்கப்பட்டன. ஏழை எளிய மக்களுக்கு 68 பசுமாடுகள் மற்றும் வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியம் தெற்கு கழகம் சார்பில் பெண்ணாடத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு எம். சி. சம்பத் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மதுக்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு எஸ். பி. வேலுமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் நாங்குநேரி ஒன்றிய கழகம் சார்பில் மூலைக்கரைப்பட்டியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு எஸ். பி. சண்முகநாதன், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பெரம்பலூர் நகர கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு கே. ஏ. ஜெயபால், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர். பி. மருதராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். 568 நபர்களுக்கு தையல் இயந்திரம், சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் நகர கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் முக்கூர் திரு என். சுப்பிரமணியன், தலைமை கழக பேச்சாளர், திரைப்பட நடிகர் ராமராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு கே. டி. ராஜேந்திர பாலாஜி உட்பட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. வேலூர் கிழக்கு மாவட்டம் ராணிப்பேட்டை நகர கழகம் சார்பில் முத்துக்கடை பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு கே. சி. வீரமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் அரிசி கடைவீதி பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு எம். எஸ். எம். ஆனந்தன், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு சின்னசாமி எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2068 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஈரோடு புறநகர் மாவட்டம் பவானி நகர கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு தோப்பு என். டி. வெங்கடாச்சலம் கலந்து கொண்டு கழக அரசின் சாதனைகளை விரிவாக எடுத்துரைத்தார். திரைப்பட நடிகை டி. கே. கலா மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய கழகம் சார்பில் பேருந்து நிலையம் அருகே பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு எஸ். அப்துல் ரஹீம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 1068 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை சின்னப்பா பூங்கா அருகில் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
இதில் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகர் ஏர்போர்ட் பகுதி கழகம் சார்பில் கீழப்புதூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தையல் இயந்திரங்கள், சலவை பெட்டி, வேட்டி சேலைகள், சில்வர் குடங்கள், மாணவ மாணவிகளுக்கு புத்தக பைகள் என 1168 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.